வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வழங்கும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி வாணியம்பாடி தொகுதி. இந்த வாணியம்பாடி தொகுதி ஒரு முக்கியமான தொகுதியாகும். இங்கு பீடி சுற்றுதல், ஊதிபத்தி தயாரித்தல், கோரப்பாய் தயாரிப்பு மற்றும் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள், தோல் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள், தென்னை, கரும்பு உள்ளிட்ட வேளாண்மை இங்கு அதிகமாக, இந்த தொழிலும் இந்த தொழில் சார்ந்த நிலையங்களும் அதிகம். அதே போல் விண்வெளி ஆராய்ச்சி மையமும் ஆண்டியப்பனூர் அணை, பல முக்கியமான பகுதிகள் இங்கு அமைந்துள்ளது. இந்த வாணியம்பாடி தொகுதியை பொறுத்தவரை இங்கு வன்னியர்களும் இஸ்லாமியர்களும் சரிசமமான அளவில் முக்கிய வாக்காளர்களாக உள்ளனர். முதலியார், நாயுடு, யாதவ் போன்ற சமூகத்தினரும் சற்று அதிகமான எண்ணிக்கையில் இங்கு உள்ளனர். பட்டியலின மக்களும் கணிசமான அளவில் இந்த பகுதியில் முக்கிய வாக்காளர்களாக உள்ளனர். இந்த வாணியம்பாடி தொகுதியில் 17 ஊராட்சிகள் அடங்கியுள்ளன. இந்த சட்டமன்ற பகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் உதயந்திரம் பேரூராட்சி, ஜவாராபாத் டவுன், வாணியம்பாடி நகராட்சி, ஆலங்கயம் பேரூராட்சி, வேலூரோட முக்கியமான சுற்றுலா தலமான காவலூர் இந்த ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. இங்கு 6 முறை அதிமுகவும் 6 முறை இந்தியன் முஸ்லீம் லீக்கும் 2 முறை திமுகவும் வெற்றி பெற்றுள்ளன. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை சார்ந்த செந்தில்குமார் அவர்கள் 88,018 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த முகமது நயம் 83,114 வாக்குகள் பெற்று 44.09% பெற்று தோல்வியடைந்துள்ளார். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தேவேந்திரன் 11,226 5.96% அடிப்படையில் வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தில் உள்ளார். அமீமு கட்சியை சார்ந்த வாஹில் அகமது 1,897 வாக்குகளை பெற்று 1% அளவில் 4ஆம் இடத்தில் உள்ளார். நோட்டோ பெற்ற வாக்குகள் 1,492. முகமது செந்தில்குமார் அவர்கள் 4,904 வாக்கு வித்தியாசத்தில் வென்றுள்ளார். இந்த வேலூர் மாவட்டத்தை சார்ந்த வாணியம்பாடி தொகுதி ஒரு பொது தொகுதியாகும். இங்கு எலெக்ஷன் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட ஓட்டாளர்கள் 2,37,690. அதில் ஆன் ஓட்டர்ஸ் 1,18,406, பெண்கள் 1,19,284. கடந்த 2021 தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகள் 1,88,505. நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,492. தற்பொழுது 2026 தேர்தல் கருத்து கணிப்பை பார்க்கலாம். இதில் முதல் இடத்தில் மக்களின் ஆதரவை பெற்றுள்ள கட்சி திமுக 31% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. இரண்டாவதாக அதிமுக 23% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் 2 கட்சிகளும் இந்த பகுதியில் சம அளவில் மக்களின் ஆதரவை பெற்றுள்ளன. நான்காவதாக மற்ற கட்சிகளுக்கு 7% ஆதரவை மக்கள் கொடுத்துள்ளனர். மீண்டும் மற்றொரு பதிவில் அடுத்த கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.